2 வீடியோ 2 அதான் ஒரு லிங்க், அந்த லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கெட் 2 வீடியோஸ். ஓகேங்களா? ஜஸ்ட் அதையும் ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் ஷேர் திஸ் ஆல்சோ. சேம் ஃபோல்டர். ஓகேவா? ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? கிளவுட்னா என்ன? உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக் ஐடியா இருக்குங்களா? ஜஸ்ட் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கிளவுட்னா என்ன? அது எப்படி எப்படிலாம் யூஸ் ஆகுது? ஓகே ஓகே, அந்த மாதிரி சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுட்னா என்னன்னே தெரியாம தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். கிளவுட்னா எக்ஸாம்பிளுக்கு நிறைய சொல்லலாம். இமெயில் சொல்லலாம், வாட்ஸ்அப் சொல்லலாம், எனிதிங். ஓகேங்களா? நமக்கு தெரியாது. நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா 2000ல 2005ல 2006ல கிரியேட் பண்ண இமெயில், அப்ப சென்ட் பண்ண இமெயில் கூட நம்மளால இப்ப பார்க்க முடியுமா? ஸ்டில் ஆக்டிவா இருந்தா? இமெயில் இப்போ வந்து நான் 2005ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? devakumaran@gmail.com சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ நான் 2005ல என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருப்பேன். அதுல என்னுடைய போட்டோஸ் அனுப்பியிருப்பேன்னு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்னுடைய காலேஜ் டைம் போட்டோஸோ இல்லைன்னா ஸ்கூல் டைம் போட்டோஸோ நான் அனுப்பியிருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு. ஓகேங்களா? இப்போ நான் அந்த போட்டோஸை எனக்கு வேணும்னா நான் போய் எடுக்க முடியுமா? பண்ணலாம். கரெக்டா? ஆனா இவ்வளவு நாளா நான் என்னுடைய மொபைல்ல வச்சிரல, என்னுடைய மெயில் ஐடிய, ஓகேங்களா, என்னுடைய லேப்டாப்ல வச்சிரல. ஐ ஜஸ்ட் கிரியேட் இட் அண்ட் அண்ட் யூஸ் இட் ஃபார் 2005 ஆர் 2006. ஓகேங்களா? ஆனா இப்ப நினைச்சேன்னா என்னால போயிட்டு என்னால அந்த போட்டோஸ் பார்க்க முடியும். அப்ப அது எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? நமக்கு ப்ரீவியஸா தெரியாது. ஓகேங்களா? அப்போ நமக்கு தெரியாது. ஓகே, நம்மளுடைய மெயில்லாம் இங்கதான் ஸ்டோர் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நமக்கு கூகுள் என்ன பண்ணிருக்கான், அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மேபி அவன் ஆன் ஃபார்ம்ல கூட வச்சிருந்திருக்கலாம் அந்த சர்வரை. இப்ப என்ன பண்ணிருக்கான், கிளவுட்ல வந்து மூவ் பண்ணிருக்கான். அவன் ஆன் ஃபார்ம்ல வச்சிருந்தப்பவும் நம்ம எப்ப வேணாலும் அந்த போய் நமக்கு தேவைன்றப்போ அந்த போட்டோஸ் எடுக்க முடியும் இல்லைங்களா? ஓகேங்களா? தட் மீன்ஸ் கிளவுட் அக்சஸ். ஓகேங்களா? நமக்கு அதை அந்த போட்டோ எடுக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து லாகின் பண்றதுக்கு. ஓகேங்களா? நெட்வொர்க், அது நெட்வொர்க் வேணும். ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தா நம்மளால அந்த போட்டோவை எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? தட் மீன்ஸ் கிளவுட்ல ஸ்டோர் ஆயிருக்க ஒரு டேட்டாவை ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தா என்னால எடுத்துக்க முடியும், எங்க வேணாலும் அக்சஸ் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஜஸ்ட் இதுதான் பேசிக். ஓகேங்களா? அதுதான் அந்த கிளவுடுக்கு. இதுதாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்படிதாங்க சொல்லுங்க. கிளவுட் இஸ் அன் ஆன் டிமாண்ட் டெலிவரி. ஓகேங்களா? என்ன டெலிவரி? ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப் ரிசோர்சஸ் ஓவர் தி இன்டர்நெட் வித் பே அஸ் யூ கோ சர்வீசஸ். நான் இதெல்லாம் ஏன் போல்டா ஹைலைட் பண்ணிருக்கேன்னா, இதுதான் வந்து கிளவுட் நம்ம மூவ் ஆனதுக்கான மெயின் மேஜரான 3 ரீசன்ஸ். ஓகேங்களா? ஆன் டிமாண்ட். ஆன் டிமாண்ட்னா என்னங்க? whenever wherever you need. நான் இப்ப சொல்லியிருந்தேங்களா, இப்ப நான் ஜிமெயில இருந்து போட்டோஸை அக்சஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன தேவை? ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தா எப்ப வேணாலும் என்னால அக்சஸ் பண்ண முடியும், எங்க வேணாலும் என்னால அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? கரெக்டா? அதுதான் கிளவுட். இப்ப நான் நினைச்சேன்னா இங்க இருந்து எனக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா என்னால 100 சர்வர் கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? வேணாம்னா அந்த 100 சர்வரை டெர்மினேட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அதுதான் ஆன் டிமாண்ட். எனக்கு நீடு இருந்துச்சுன்னா நான் கிளவுடை யூஸ் பண்ணுவேன், நீடு இல்லைன்னா கிளவுடை விட்டு வெளில வந்துடுவேன். அவ்வளவுதான். தட்ஸ் இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆன் டிமாண்ட் டெலிவரி ஆஃப், நம்ம என்ன டெலிவரி பண்றோம்? ரிசோர்சஸ். ரிசோர்சஸ்னா என்னங்க? ரிசோர்சஸ்னா என்ன வேணாலும். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து ஒரு ஈஸி டு மிஷினா இருக்கலாம். ஓகேங்களா? இட்ஸ் கால்ட் அ கம்ப்யூட்டர். ஈஸி டு மிஷினா நத்திங் பட்ங்க. நீங்க இந்த லேப்டாப்பே எக்ஸாம்பிள் எடுத்துக்கீங்களா? என்னுடைய லேப்டாப் தான் ஒரு சர்வர். ஓகேங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் சர்வர். இதுல என்னென்ன இருக்கு? உள்ளார ஸ்டோரேஜ் இருக்கு, ப்ராசஸர் இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே இதுக்குள்ளார இருக்கா? இதுதான் ஒரு சர்வர் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சொல்லலாம், ஆர் சர்வர் சொல்லலாம். ஓகேங்களா? எனிதிங். ஓகேங்களா? ஏதோ ஒண்ணு நான் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ல இருந்து ஆன் டிமாண்ட்ல ஒரு ரிசோர்ஸ் எடுத்துட்டு போறேன். அது ஸ்டோரேஜா கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சர்வர்லாம் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? எனக்கு அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிள் சொல்றேன். கூகுள் போட்டோஸ்னு ஒண்ணு பாத்துருக்கீங்களா? யூஸ் பண்றீங்களா? ஓகேங்களா? அங்க எதனா நீங்க சர்வர் கிரியேட் பண்றீங்களா? எதுவுமே கிரியேட் பண்ணல. ஆனா என்ன பண்றீங்க? நீங்க எதை அப்லோட் பண்றீங்க? போட்டோஸ் அண்ட் வீடியோஸ அப்லோட் பண்றீங்க. தட் மீன்ஸ் கூகுளுடைய ஸ்டோரேஜை மட்டும் யூஸ் பண்றீங்க. ஓகேங்களா? அதுவும் என்னதுங்க? ஒரு கிளவுடு. கிளவுட்ல இருக்க ஒரு ஸ்டோரேஜ் மட்டும் யூஸ் பண்ணீங்க. அங்க நீங்க சர்வர் யூஸ் பண்ணல. ஓகேங்களா? வெறும் ஸ்டோரேஜ் மட்டும் யூஸ் பண்றீங்க. புரியுதுங்களா?
ஓகேங்களா. கூகுள் செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்கு, பாத்திருக்கீங்களா? கூகுள் செக்யூரிட்டின்னு ஒண்ணு இருக்கும், ஓகேங்களா. அதுவும் கிளவுட் பேஸ் தான். அது என்னன்னா, அந்த கூகுள் செக்யூரிட்டி நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா உங்களுடைய மொபைல் ஆர் சம் பேமெண்ட் கேட்வே எல்லாம் இருக்குங்களா, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி, ஓகேங்களா. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, கிளவுட்ல இருந்து ஒரு செக்யூரிட்டியை மட்டும் எடுத்துக்கிறீங்க, ஓகேங்களா. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, ஜஸ்ட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தா போதும். தென் யூ ஹேவ் ஒன் கூகுள் சப்ஸ்கிரிப்ஷன். இது இருந்தா நான் சொன்ன எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாமா, ஓகேங்களா. அப்ப இங்க வந்துச்சுங்களா, ஆன் டிமாண்ட்ல உங்களால எந்த ரிசோர்ஸ் வேணாலும் எடுத்துக்க முடியும், ஓகேங்களா. அது வந்து கம்ப்யூட்டரா தான் இருக்கணும், சர்வரா தான் இருக்கணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. ஸ்டோரேஜ்காகவும் நம்ம யூஸ் பண்றோம், செக்யூரிட்டிக்காகவும் யூஸ் பண்றோம், ரிசோர்ஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ரியல் டைம்ல ஆஃபீஸ் சைட்ல இப்போ வந்து இந்த போட்டோஸ்க்கு இந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்றதா நம்மளுடைய பர்சனல் யூஸ். ஆனா அபிஷியல் யூஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், சர்வர்ஸ் தான் கிரியேட் பண்ணுவோம், சர்வர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுப்போம், ஓகேங்களா. அதுதான் ரிசோர்ஸ், ஓகேங்களா. வாட் இஸ் இதை அக்சஸ் பண்றதுக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்தேன், என்ன வேணும்னு சொல்லியிருந்தேன், இன்டர்நெட் இருந்தாவே போதும், ஓகேங்களா. இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா. பே ஆஸ் யூ கோ பிரைசிங் அப்படின்னா என்னங்க, காசு கொடுத்து வாங்குவோம் அப்படின்னு சொல்லுங்க, ஓகேங்களா. இதை நான் வந்து கீழே எக்ஸாம்பிள் சொல்லும் போது நான் உங்களுக்கு சொன்னேன்னா உங்களுக்கு கிளியரா போகும், புரியும். இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் பவர்ஃபுல். எல்லாமே ஆன் பர்ம்ல இருந்து கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகுதுக்கு ஏன்னு நான் லேட்டரான்னு சொல்றேன், ஓகேங்களா. ஓகே, இப்ப நம்ம கிளவுட்னா என்னன்னு பாத்துருவோம். கிளவுடுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இல்ல கிளவுடுன்றது இப்ப நான் சொன்னது, ஓகேங்களா. கிளவுட்னா என்னது, இப்ப ஏடபிள்யூஎஸ் எல்லாம் கிளவுட் ப்ரொவைடர், ஓகேங்களா. பிசிக்கலா யூஸ் பண்ணிருக்கோம், ஓகேங்களா. அது ஆன் பர்ம் டேட்டா சென்டர்ஸ் சொல்லுவாங்க. பிசிக்கல் டேட்டா சென்டர் ஆர் ஆன் பர்ம் டேட்டா சென்டர் சொல்லுவாங்க. கிளவுடுக்கு முன்னாடி அதுதான் இருந்துச்சு, ஓகேங்களா. இப்பவும் இருக்கு, ஓகேங்களா. இது வந்து இன்னும் அழியல, ஓகேங்களா. ஆன் பர்ம் டேட்டா சென்டர்ஸ், பிசிக்கல் டேட்டா சென்டர்ஸ் ஸ்டில் இருக்கு, ஓகேங்களா. இது வரைக்கும் நீங்க ஒர்க் பண்றீங்களா, நீங்க பிசிக்கல் டேட்டா சென்டர்ஸ் போய் பாக்குறதுக்கான உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் எப்பயாச்சும் கிடைச்சிருக்கா, போய் பாத்திருக்கீங்களா, எப்படி இருக்கும்? ஓகே, இந்த மாதிரி இருக்குங்களா? இந்த மாதிரிதான் இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த ரூம் குள்ளார போயிருக்கீங்களா, எப்படி இருக்கும் ரூமு, பயங்கரமா சில்லுன்னு இருக்கும். தென் சவுண்டு, நிறைய ஒயர்ஸ் கனெக்டிவிட்டி இருக்குமா. அங்க நீங்க ஒரு சிலதெல்லாம் மானிட்டர் பண்ணிருக்கீங்களா, இந்த ரேக்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேக்ல ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர் கேப்சர் பண்றதுக்கு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா. கூலர்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா, எல்லாமே பாத்திருக்கீங்க. தென் உங்களுக்கு ஆன் பம்ப் பத்தி பெட்டர் ஐடியா இருக்கு, ஓகேங்களா. அப்போ நான் ஆன் பம்ப் பத்தி டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை, ஓகேங்களா. கிளவுட்னா என்னன்னு பார்த்துரும், அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொன்னேன், ஆன் பம்ப் டேட்டா சென்டர் இருக்குன்னு சொன்னேன், ஓகேங்களா. ஏன் எல்லாரும் ஆன் பம்ப்ல இருந்து கிளவுடுக்கு மூவ் ஆகுறாங்க, எனி ஐடியா? ஈஸியா இருக்கு, ஓகேங்களா. கிளவுட் மூலியமா நம்ம அக்சஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஈஸியா இருக்கு சர்வர்ஸ்லாம், ஓகேங்களா. ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு கிரேட் எக்ஸாம்பிள், ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. நீங்க ஏதோ ஒரு ஸ்டார்ட் அப் கிரியேட் பண்றதுக்கோ ஆர் எல்ஸ் ஏதோ ஒரு நீங்க ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வைங்க, ஓகேங்களா. இப்போ நீங்க ஆன் பம்ப் டேட்டா சென்டர் பார்த்தேன், நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்றதால உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. அந்த சர்வர்ஸ்லாம் ஃபர்ஸ்டே வந்து வாங்கியிருப்பாங்களா, இல்ல உங்களுக்கு தேவைன்றப்போ வாங்குவாங்களா? ஃபர்ஸ்டே வாங்கியிருப்பாங்க. ப்ராஜெக்ட்லாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வாங்கியிருப்பாங்க, கரெக்டா, ஓகேங்களா. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரு 6 months பிஃபோர் ஆர் 1 year பிஃபோரா வாங்கியிருப்பாங்க, கரெக்டுங்களா. அதுக்கு அவன் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆல்ரெடி இருக்கிறதால ஒரு 100 சர்வர்ஸ் வேணும், ஆல்ரெடி உங்களுக்கு ஆன் பம்ப் டேட்டா சென்டர் இருக்கு, சரிங்களா. நீங்க அடிஷனலா சர்வர் வாங்கணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கோட் பண்ணுவீங்க, கரெக்டா. கொட்டேஷன் போட்டு அனுப்பி சர்வர் வாங்குவீங்க. அது உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், 1 week 2 weeks ஆகும், ஓகேங்களா. அதை நீங்க எக்ஸிஸ்டிங் டேட்டா சென்டரோட அட்டாச் பண்ணி அதை வந்து லைவுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், 1 month 2 months ஆகும்னு வச்சுக்கோங்க. ரேக் போடணும், ஓகேங்களா. நீங்க வந்து அந்த சர்வரை கனெக்டிவிட்டி பண்ணும், அந்த இதோட எடுத்துட்டு போயிட்டு அந்த கூலர்ஸோட சாரி அந்த டெம்பரேச்சர் இதோட நீங்க ஆட் பண்ணணும், ஓகேங்களா. அப்புறம் அந்த சர்வர் சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணும், அந்த சர்வர் எடுத்துட்டு போயிட்டு அந்த நெட்வொர்க்குள்ளார கனெக்ட் பண்ணும், இவ்வளவு வேலை இருக்கு, கரெக்டா. இட்ஸ் அரௌண்ட் டேக் 3 months வச்சுக்கேன், ஓகேங்களா. அப்போ டேட்டா சென்டர்ஸ்ன்றது ஃபர்ஸ்டே நம்ம சர்வர்ஸ் வாங்கணும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு 100 சர்வர்ஸ் வாங்குறீங்களா, அது எவ்வளவு கோட் பண்ணுவீங்க, நீங்க இது வரைக்கும் கோட் பண்ணிருக்கீங்களா? சரி, அட்லீஸ்ட் தெரியுமா, சம் அமௌண்ட் வரும், ஓகேங்களா.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 வச்சு, ஓகேங்களா? அந்த 100 சர்வர்ஸ் எதுக்காக அவங்களுக்கு நீட் இருந்திருக்கும்? ப்ராஜெக்ட்ல அப்கமிங்ல ஏதோ ஒரு ப்ராஜெக்ட், ஏதோ ஒரு கிளைண்ட் வர போறான் அப்படின்ட்டு அஸ்யூம் பண்ணி இவங்க சர்வர்ஸ் வாங்குவாங்க. கரெக்ட்டுங்களா? அந்த கிளைண்ட் வரலாம், வராமலும் போகலாம். அந்த அப்ளிகேஷன் அவங்க வந்து அந்த கிளைண்டோட அப்ளிகேஷன் நல்லா ரீச்சும் ஆகலாம், பப்ளிக் கையில ஃபிளாப்பும் ஆகலாம். தேர் 2 பாசிபிலிட்டிஸ். கரெக்ட்டா? அந்த அந்த பர்டிகுலர் கிளைண்டோட அப்ளிகேஷன் நல்லா ரீச் ஆயிடுச்சுன்னா we need to add. கரெக்ட்ங்களா? அதுக்கும் இட்ஸ் வில் பி டேக்கிங் 3 months. ஓகேங்களா? இன்கேஸ் அது ஃபிளாப் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? அப்போ நமக்கு அந்த பர்டிகுலர் ஐடியாலஜியோ அந்த அப்ளிகேஷனோ நல்லா ரீச் ஆகுமா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே we spend lot of amount for physical data center. ஓகேங்களா? நீங்க ஆல்ரெடி டேட்டா சென்டர் தெரியறதால ஜஸ்ட் நான் எப்படியே ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் எப்படி போகுனே தெரியாம ஃபர்ஸ்டே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஆனா நீங்க கிளவுட்ல அப்படி பண்ண வேண்டிய நெசசிட்டியே இல்லை. அதுதான் நான் ஆன் டிமாண்ட் ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லைங்களா? எனக்கு இப்ப வேணும்னா அட் எ டைம்ல நான் வந்து 100 சர்வர் என்னால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஆன் டிமாண்ட்ல எனக்கு டிமாண்ட் இருந்துச்சுன்னா கிரியேட் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லைங்களா 100 சர்வர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months ஆகும்னு சொல்லிட்டு அந்த 100 சர்வர் ஆட் பண்ணிட்டீங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கிளைண்ட் வராம போயிட்டான். ஓகேங்களா? அந்த கிளைண்டே நமக்கு நம்ம ஆபீஸ்க்கு வரல. அப்ப அந்த 100 சர்வர் என்ன ஆகும்? வேஸ்ட். அதுக்கு நீங்க ஒரு 50,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த 50,000 ரூபாய் என்ன ஆகும்? வேஸ்ட், அன்யூட்டிலைஸ்ட். அந்த சர்வரை நீங்க திருப்பி ரீசேல் பண்ண முடியுமா? திருப்பி கோட் பண்ணவங்களுக்கு திருப்பி ரீசேல் பண்ண முடியுமா? ரீசேலும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா அதுல சம் டேட்டாஸ் இருக்கும். ஓகேங்களா? டேட்டா பிரைவசி மஸ்ட். ஓகேங்களா? ரீசேலும் பண்ண முடியாது உங்களால. அப்போ அந்த 50,000 ரூபாய் அவ்வளவுதான் போச்சு. ஓகேங்களா? இதுவே நீங்க கிளவுடுக்கு மூவ் ஆகுறீங்க. ஜஸ்ட் அஸ்யூமிங். ஓகேங்களா? அதே 100 சர்வரை நீங்க கிளவுட்ல கிரியேட் பண்றீங்க. ஓகேங்களா? 100 சர்வர் ஆன் டிமாண்ட்ல கிரியேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு கிளைண்ட் வரலன்னு தெரியுது. என்ன பண்ணுவீங்க? டெர்மினேட் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த 100 சர்வரே கிளைண்ட் வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது யூஸே பண்ணுவோம். 100 சர்வரே கிரியேட் பண்ணுவோம். நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள், நீங்க இன்கேஸ் ஃபிளாப் ஆகிற சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. ஃபிளாப் ஆகுது அந்த அப்ளிகேஷன் நல்லா சக்சஸா போல ஃபிளாப் ஆகுதுன்னா அந்த 100 சர்வரை நான் என்ன பண்ணிடுவேன்? தேவையில்லைன்னு சொல்லிட்டு டெர்மினேட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அப்ப நான் எது வரைக்கும் யூஸ் பண்ணணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 months தான் யூஸ் பண்ணிருப்பேன்னு வைங்க. அந்த 2 monthsக்கு தான் ஐ நீட் டு பே வித் AWS. கரெக்டுங்களா? AWSக்கு நான் அந்த 2 மாசத்துக்கான அந்த 100 சர்வர் யூஸ் பண்ண தெரியுங்களா? அதுக்கு மட்டும்தான் பே பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு அந்த 50,000 ரூபாய் வேஸ்ட் ஆகுமா? வேஸ்ட் ஆகாது. ஜஸ்ட் 5,000 ரூபாயிலேயே என்னுடைய ப்ராஜெக்ட் சக்சஸா ஃபெயிலியரான்னு தெரிஞ்சிடும். ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? ஏன் கிளவுடுக்கு எல்லாம் மைக்ரேட் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ சொல்றேன். இன்கேஸ் அந்த அப்ளிகேஷன் பக்காவா ரீச் ஆயிடுச்சு எண்ட் யூசர் கையில, நிறைய யூசர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? சர்வர் அடிஷ்னலா தேவை. கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவீங்க? மறுபடியும் நீங்க ஒரு 100 சர்வருக்கு கோட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கும் ஒரு 3 மாசம் ஆகும். கரெக்டா? ஆனா இதுவே நீங்க கிளவுட்ல இருந்தீங்கன்னா ஜஸ்ட் வித்தின் 5 minutesல இன்னொரு 100 சர்வர் கிரியேட் பண்ணி இதுக்குள்ளார அட்டாச் பண்ணி விட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? உங்களால எப்ப வேணாலும் ஆன் டிமாண்ட் பேஸ்ல ஆட் பண்ணவும் முடியும். எப்ப வேணாலும் எனக்கு நீட் இல்லைன்னா டெர்மினேட் பண்ணிட்டு பே பண்ணாமையும் போயிட முடியும். இதனாலதான் மோஸ்ட்லி எல்லா ஆர்கனைசேஷனும் கிளவுடுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கதான் உங்களோட டேட்டா சென்டர் ரூம் பார்த்துருப்பீங்களா? ஓகேங்களா? அந்த டேட்டா சென்டர் ரூம் ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நீங்க எடுத்துக்க வர்தா புயல்லாம் வந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? அப்பெல்லாம் நமக்கு சென்னைக்கு ஒரு 1 weekலாம் சுத்தமா பவரே இல்லாம இருந்துச்சு. அப்பெல்லாம் உங்களுடைய ஆபீஸ்லாம் ஒர்க் ஆச்சா? நிறைய ஆபீஸ் ஒர்க் ஆகல. ஓகே, மல்டி பிரான்ச் இருக்கவங்க அவன் அக்சஸ் பண்ணுவான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசெஞ்சர்ஸ் தான் எடுத்துக்கிட்டீங்கன்னா we have a n number of branches. பெங்களூர் போயிட்டு ஒர்க் பண்ணவங்களும் இருக்காங்க. ஓகேங்களா? நான்லாம் வந்து பார்த்தா பெங்களூர் லொகேஷன் போயிட்டு ஒர்க் பண்ணேன். இன்ஃபில இங்க வருதா வந்து ஃபுல்லா டவுன் ஆனதுக்கு அப்புறமா இங்க சோழிங்கநல்லூர்ல தான் எங்களோட ஃபுல் டேட்டா சென்டர் டவுன். ஓகேங்களா? பிசிக்கல் டேட்டா சென்டர்ஸ் என்ன பண்ணாங்க? அங்க கூட்டு போயிட்டு பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல 5 star ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்துட்டு எங்களை ஒர்க் பண்ண வச்சாங்க. ஓகேங்களா? அதனால அவங்களுக்கு நிறைய அமௌண்ட் போச்சு. ஆனாலும் என்ன பண்ணாங்க? ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. ஆனா சின்ன ஆர்கனைசேஷன்ல இந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா? இருக்காது. கிட்டத்தட்ட 1 week வந்து பாத்தீங்கன்னா they are shutdowning. ஓகேங்களா? இதுதான் பிசிக்கல் டேட்டா சென்டர்ல இருக்க மிகப்பெரிய மைனஸ். அந்த ஏரியால அந்த டேட்டா சென்டர்ஸ்ல அந்த சரௌண்டிங்ல ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா இட்ஸ் வில் பி எஃபெக்டிங் ஃபார் தட் ப்ராஜெக்ட்.
ஆனா கிளவுடுக்கு இந்த மாதிரி நடக்குமா? கிளவுடுக்கு இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஓகேங்களா? we have 24/7 we can able to access. ஓகேங்களா? அதுதான் இன்னொரு அட்வான்டேஜ் கிளவுடுக்கு மைக்ரேட் ஆனது. ஓகேங்களா? ஃப்ளட் வந்தாலும் சரி, அந்த ஏரியால பவர் இல்லைனாலும் சரி, எதுவுமே நம்ம நம்ம வந்து பார்த்தா அதை பத்தி கவலையே பட வேணாம். ஏன்னா இங்க வந்து நம்ம ஒரே ஒரு டேட்டா சென்டர் மட்டும் தான் வச்சு மெயின்டைன் பண்ணணும். பட் AWS ப்ரொவைடர் ஒரு இடத்துல இல்லை. நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ லேட்டரா நம்ம ரீஜன்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஓகேங்களா? மும்பை ரீஜன். ஓகேங்களா? மும்பை ரீஜன்ல எவ்வளவு அவைலபிலிட்டி ஜோன் காமிச்சேன்? 3 அவைலபிலிட்டி ஜோன் காமிச்சேன். அந்த 3 அவைலபிலிட்டி ஜோன் என்ன ஆகும்? ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தமிழ்நாட்டுல வந்து மும்பைக்கு பதிலாக நீங்க தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டுல ஒரு ரீஜன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? AWS தமிழ்நாடு ரீஜன்ல எவ்வளவு அவைலபிலிட்டி ஜோன் வச்சிருப்பான்? 3 அவைலபிலிட்டி ஜோன் வச்சிருப்பான். ஓகேங்களா? அது சென்னையில மட்டுமே வச்சிருக்க மாட்டான். சென்னையில ஒண்ணு, மதுரையில ஒண்ணு, திருச்சியில ஒண்ணுன்னு வச்சிருப்பான். இப்போ உங்களுக்கு இங்க சென்னையில இருக்க அவைலபிலிட்டி ஜோன் டவுன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவான்? மதுரையில இருந்து எடுத்துப்பான், திருச்சியில இருந்து எடுத்துப்பான். ஓகேங்களா? அட் டைம்ல 3மே உங்களுக்கு டவுன் ஆகிறதுக்கு பாசிபிளே இல்லை. எனிதிங் ஹேப்பன். நேச்சுரல் திங்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு இஷ்யூவா இருக்கும். ஓகேங்களா? ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்கு தான் வரும். 3 பிளேஸ்க்கும் வருமா? வராது. ஓகேங்களா? தென் we can able to work in 24/7. இது இன்னொரு அட்வான்டேஜ். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஏன் எல்லாருமே ஆன் ஃபார்ம்ல இருந்து இதுக்கு மைக்ரேட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஆமா. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 100 சர்வர்ஸ் கிரியேட் பண்றது ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடியே நம்ம கிரியேட் பண்றதுக்கு சம் அமௌண்ட்லாம் ஆகும்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்லுவாங்க? ரியல் டைம்ல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கோட் பண்றதெல்லாம் கேபெக்ஸ்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர். ஓகேங்களா? கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சர்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சர்வரை வாங்கி வச்சிருக்கோம். அது வந்து கேபெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல இருக்கு மைனஸ்ல நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, நம்ம ரேக் ரெடி பண்ணணும். ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இது எல்லாமே அதுக்குள்ளார வந்துடும், கேபெக்ஸ்குள்ளார வந்துடும். ஓகேங்களா? அதோட முடிஞ்சிருச்சா அந்த சர்வருக்கு? இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? சர்வர் ரூம் உள்ளார போகும்போது எப்படி இருக்கும்னு சொன்னீங்க? சில்லுன்னு இருக்கும். ஏன்? அந்த சர்வருக்காக, சர்வரை கூல் பண்றதுக்காக. ஓகேங்களா? ஜஸ்ட் அஸ்யூமிங் அந்த மாதிரி ஒரு சில்னஸ் வர்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஏசி 60ல ரன் ஆயிட்டே இருக்கணும். மல்டிபிள் கூலர்ஸ் வச்சிருப்பான், பாத்திருக்கீங்களா? ஏன்னா ஒரு கூலர் ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு கூலர், இன்னொரு கூலர் ஃபெயில் ஆச்சுன்னா இன்னொரு கூலர், அந்த மாதிரி மல்டிபிள் கூலர்ஸ் வச்சிருப்பான். அது எனி டைம் உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும் 24/7. ஓகேங்களா? அப்ப இபி பில் எவ்வளவு வரும்? ஓகேங்களா? அதே போல அந்த சர்வர் டேட்டா, பிசிக்கல் டேட்டா சென்டர் இருக்குங்களா, அதுக்கு நீங்க எனி டைம் உள்ள சர்வர் மெயின்டெனன்ஸ்க்கு சம் பர்சன்ஸ் இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஓகேங்களா? அவங்க என்னது, அவங்களும் 24/7 ஒர்க் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? அப்போ மினிமம் நமக்கு 3 ரிசோர்ஸ் தேவைப்படுமா? கரெக்டா? இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் அபெக்ஸ். ஓகேங்களா? எவ்ரி மந்த் நீங்க என்ன பண்ணணும்? அந்த 3 ஒர்க் பண்ற பர்சனுக்கும் சேலரி ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த இபி பில்ல எவ்ரி மந்த் we need to pay. நம்ம சர்வரை வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் போனது இல்லாம அந்த சர்வரை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம ஹியூஜ் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம கிளவுடுக்கு மூவ் ஆனா இதை நம்ம எதனா பண்றோமா? அப்ப இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க, ஜஸ்ட் இந்த அபெக்ஸ்லாம் நமக்கு என்ன ஆகும்? அப்போ we can save it. கிளைண்ட் என்னங்க, எண்ட் ஆஃப் தி டே கிளைண்ட் என்னங்க பார்ப்பான்? இது யூஸ் பண்றதால எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் பார்ப்பான், எவ்வளோ காஸ்ட் கட்டிங் தான் நம்மளுடைய கிளைண்ட் பார்ப்பான். அப்ப நான் அவனுக்கு வந்து ஆன் ஃபார்ம்ல வச்சு டேட்டா சென்டரை வச்சு மெயின்டைன் பண்றதை விட ஜஸ்ட் அவன் இதை எடுத்துட்டானா அவனுக்கு எவ்வளோ ஈஸியா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், கிரேட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் தான் கார் யூஸ் பண்ணுவேன்னு வைங்க. ஓகேங்களா? அந்த வாரத்துல 1 நாள் 2 நாள் நான் கார் யூஸ் பண்றதுக்காக 8 லட்ச ரூபா கொடுத்து காரை வாங்குறது பெஸ்டா, ஆர்எல்ஸ் அந்த 1 நாள் 2 நாள் எனக்கு வேணும்ன்றப்போ ஓலால புக் பண்ணி போயிருது பெஸ்டா? எது எனக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவ்? ஓலால போறது தான் காஸ்ட் எஃபெக்டிவ். ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் த டே நான் என்ன நினைப்பேன்? நாம 2 நாள் தான் யூஸ் பண்றோம், அதுவும் இங்க இருந்து ஆபீஸ் போறதுக்கு வர்றதுக்கு. இதுக்கு நான் 8 லட்ச ரூபாய் இஎம்ஐ போட்டு கார் வாங்கணுமான்னு தான் நான் யோசிப்பேன். அதுக்கு பதில் ஜஸ்ட் 200 பே பண்ணி நான் கேப்ல போயிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திங்க் பண்ணுவேன். அதே தானே கிளைண்ட்டும் திங்க் பண்ணுவான். ஓகேங்களா? இது ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அந்த மாதிரி தான் இப்போ வந்து நம்ம வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஆன்-ப்ரெம் டேட்டா சென்டர்ஸ். இது எல்லாமே என்ன ஆச்சு? நமக்கு கிளவுடுக்கு அட்வான்டேஜா ஆயிடுச்சு. தட்ஸ் இட்.
ஓகேங்களா? இது வரைக்கும் ஏன் நம்ம மூவ் ஆகுறோம் இதெல்லாம் புரியுதுங்களா? இதுதான் நான் இங்க கேபாக்ஸ் போட்டிருப்பேன், வெபாக்ஸ் போட்டிருப்பேன். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னதுல இருந்து கெட் அ பெட்டர் ஐடியா. ஜஸ்ட் நான் இது நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? வெப் சர்வர்னா, ஆப் சர்வர்னா, டிபி சர்வர்னா அதேதான். ஓகேங்களா? ஓகே. ரியல் டைம்ல இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்க இல்லைங்களா? இதுதாங்க நம்ம 6 கைண்ட் ஆஃப் இன்ஜினியரிங். ஒரு இந்த மாதிரி ஒரு ஐசிஐசிஐ அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுறதுக்கு என்ன சொன்னேன்? இந்த மாதிரி ஒரு 6 டைப் ஆஃப் இன்ஜினியரிங்ஸ் வந்து கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? என்ன தேவை? அந்த சர்வர் இன்ஜினியர். அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா? சர்வர் ரூம்ல இருப்பாங்க இல்லைங்களா? அந்த பர்சன் கண்டிப்பா தேவையா? ஸ்டோரேஜ் இன்ஜினியரிங் தேவையா? ஓகேங்களா? ஸ்டோரேஜ் ஏதாச்சும் இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுவோம். ஸ்டோரேஜ்ல இருந்து வந்து டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்ளிகேஷன் இன்ஜினியரிங் இங்க மட்டும் தான் நம்மளுடைய ஸ்கோப் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா அப்ளிகேஷன் யார் கோட் பண்ணுவா? டெவலப்பர் தான் கோட் பண்ணுவோம். ஆனா இங்கேயும் நம்மளுடைய ரோல் இருக்கு. அவன் என்னதான் கோட் பண்ணாலும் சரி, அந்த அப்ளிகேஷனை எடுத்துட்டு போய் லான்ச் பண்றது யாருன்னா நாம தான். ஆஸ் எ கிளவுட் இன்ஜினியர் வித் டெவாப்ஸ் இன்ஜினியர் நாம தான் அந்த அப்ளிகேஷன் எடுத்து போய் லோட் பண்ண போறோம். அப்ப நம்மளுக்கு அப்ளிகேஷன் நாலேஜும் கொஞ்சம் கொஞ்சம் வேணும். we need some basic knowledge of ஜாவா ஆர் பைத்தான் இந்த மாதிரி. ஓகேங்களா? இங்கேயும் நம்மளுடைய பார்ட் இருக்கும். டேட்டாபேஸ் இன்ஜினியரிங் அவன் என்ன பண்ணுவான்? நான் சொன்னேன் இல்லைங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு லாகின் பண்ணா அது டேட்டாபேஸ் போய் செக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? அந்த டேட்டாபேஸ் எடுத்துட்டு போயிட்டு சர்வர்ல லான்ச் பண்ணணும். இதெல்லாமே எக்ஸிஸ்டிங். இதெல்லாம் இருந்தா தானே நம்மளுடைய ஒரு அப்ளிகேஷன் பர்ஃபெக்டான அப்ளிகேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் இன்ஜினியர் 20 பேர் இருக்கானா டேட்டாபேஸ் இன்ஜினியர் ஒரு 5 பேராச்சும் இருப்பான் இல்லைங்களா? நெட்வொர்க் இன்ஜினியர் என்ன சொன்னேன்? நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் அப் த கிளாஸ்லயே சொன்னேன். உங்களுக்கு நெட்வொர்க்ல ஏதாச்சும் இஷ்யூ, விபிஎன் கனெக்ட் ஆகல, கிளைண்ட் விபிஎன் கனெக்ட் ஆகலாம், நீங்க என்ன பண்ணுவீங்க? டிக்கெட் ரைஸ் பண்ணுவீங்க. நெட்வொர்க் இன்ஜினியரிங் அதை பார்த்து ரிசால்வ் பண்ணுவாங்களா? கரெக்டா? இதெல்லாமே இருந்தாதான் ஒரு அப்ளிகேஷன் பர்ஃபெக்டா ரன் ஆகும். செக்யூரிட்டி இன்ஜினியரிங். வாட் இஸ் மீன் பை செக்யூரிட்டி இன்ஜினியரிங்? ஐடியா இருக்குங்களா? ஆன்டி வைரஸ் சொல்லலாம். அதெல்லாம் வந்து சர்வர் லெவல்ல செக்யூரிட்டி. ஓகேங்களா? சர்வர் லெவல் செக்யூரிட்டியும் நாம பண்ணுவோம். பிளஸ் அப்ளிகேஷன் லெவல்லையும் நம்ம செக்யூரிட்டி பண்ணுவோம். இங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா? இதுவும் ஒரு செக்யூரிட்டி தான். ஓகேங்களா? செக்யூரிட்டி இன்ஜினியரிங் தான். ஓகேங்களா? நான் இப்ப அந்த பிரைவேட் சப்நெட் பப்ளிக் சப்நெட் ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா? அதுவும் செக்யூரிட்டி இன்ஜினியரிங் தான். ஏன் இந்த வெப் அப்ளிகேஷனை பப்ளிக்கா கொடுத்தேன்? ஏன் டேட்டாபேஸ் இன்ஜினியரிங்க பிரைவேட்டா கொடுத்தேன்? பிகாஸ் ஆஃப் செக்யூரிட்டி. என்னுடைய அக்கௌண்ட் ஹோல்டருடைய செக்யூரிட்டிக்காக தான் அதை பிரைவேட்டா நெட்வொர்க் கனெக்ஷன் இல்லாம கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது எல்லாமே இதுதான் இந்த 6 டைப் ஆஃப் இன்ஜினியரிங் இருந்தாதான் அதை ஒரு ஃபுல் ஃபிளெஜ் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிறதுக்கு இந்த 6 இன்ஜினியரிங்கும் நமக்கு மஸ்ட் தேவை. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே ஆன் ஃபார்ம்ல இருக்கும்போது டிஃப்ரெண்ட் இன்ஜினியர்ஸ் தான் இதை ஒர்க் பண்ணாங்க. ஓகேங்களா? இது நீங்க கிளவுடுக்கு மூவ் ஆனா இந்த 6 டைப் ஆஃப் இன்ஜினியரிங் பாக்குற வேலையும் நீங்க ஒரே ஆள் தான் பார்க்க போறீங்க. அந்த டெவலப்பர் இல்லாம அப்பார்ட் ஃப்ரம் த டெவலப்பர் இந்த 6 டைப் ஆஃப் இன்ஜினியரிங்லும் உங்களுடைய இன்வால்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் கீழே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? என்னென்ன இன்ஜினியரிங்ல என்னென்ன சர்வீசஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னங்க சர்வீசஸ் தான் சொல்லுவோம். EC2ன்றது ஒரு சர்வீஸ். அது வந்து சர்வர் இன்ஜினியரிங் கீழே வரும். நான் இங்க லான்ச் பண்ணதுங்களா? என்ன லான்ச் பண்ண? ஒரு சர்வர் லான்ச் பண்ணேன்னு சொன்னேன். ஓகேங்களா? தட் மீன்ஸ் இட்ஸ் கம் அண்டர் த சர்வர் இன்ஜினியரிங். இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக் என்னது? விபிசி. விபிசி எதுக்குள்ளார வருது? நெட்வொர்க்கிங் கீழே வருது. அப்ப நெட்வொர்க்கிங் பார்ட் நம்ம ஒர்க் பண்றோமா? நீங்க ஜஸ்ட் அப்படியே இமேஜ் பண்ணீங்க. இந்த மாதிரி தனியா எனக்கு சர்வர் இன்ஜினியரிங்ல மட்டும்தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நெட்வொர்க் இன்ஜினியரிங்ல மட்டும்தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்ற ஒரு பர்சன் எடுப்பாங்களா? இது எல்லாத்துலயும் ஒர்க் பண்ற ஒரு பர்சன் எடுப்பாங்களா? இதனாலதான் கிளவுடு இவ்வளோ பூம் ஆயிருக்கு. புரியுதுங்களா? கிளவுட் இன்ஜினியருக்கு அவ்வளோ ஓப்பனிங்ஸ் வர்றதுக்கு ரீசன் இதுதான். ஓகேங்களா? ஸ்டில் நவ் கிளியருங்களா? ஓகே. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இங்க காமிச்சிருந்தேன் பாத்தீங்களா? குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாத்தீங்களா? ஜஸ்ட் ஐ கிளிக் தட் வேர்ல்ட் மேப். ஓகேங்களா? நான் என்ன சொல்லியிருந்தேன்? ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை ரீஜன்னா அதுதான். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீஜன்னா மும்பைன்றது ஒரு ரீஜன், ஹைதராபாத்ன்றது ஒரு ரீஜன். ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா அந்த 2 ரீஜன்லயும் அவன் பெரிய லெவல்ல டேட்டா சென்டர்ஸா லான்ச் பண்ணிருக்கான்னு அர்த்தம். ஓகேங்களா? அங்க அவைலபிலிட்டி ஜோன் நீங்க ஒண்ணு பாத்தீங்களா? எவ்வளவு அவைலபிலிட்டி ஜோன் பார்த்தோம்? மும்பைல 3 அவைலபிலிட்டி ஜோன். அந்த 3 அவைலபிலிட்டி ஜோனுக்கு என்ன மீனிங்னா they have a 3 huge physical data centers. அதை நாம யாரும் மெயின்டைன் பண்ணல, ஆனா அவன் மெயின்டைன் பண்றான். 3 டேட்டா சென்டர்ஸை மெயின்டைன் பண்றான். அது இந்த சர்வர் மாதிரிலாம் இருக்காது. இட்ஸ் லைக் ஏக்கர்ஸ், பல ஏக்கர் கணக்குல இருக்கும் அந்த டேட்டா சென்டர்ஸ். ஓகேங்களா? அதுதான் அமேசானுடைய டேட்டா சென்டர்ஸ். ஓகேங்களா? இட்ஸ் a huge.
புரியுதுங்களா? என்ன சொல்றோம்? ரீஜன். ஓகேங்களா? ரீஜனுக்குள்ளார என்ன சொல்றோம்? அவைலபிலிட்டி ஜோன். ஓகேங்க. இங்க பாருங்க எவ்வளவு ரீஜன் வச்சிருக்காம 32 ரீஜன்ஸ்ல வச்சிருக்கான். எவ்வளவு அவைலபிலிட்டி ஜோன் வச்சிருக்கான்? 102. இது எல்லாமே இந்த ப்ளூ கலர் இருக்குங்களா? இது எல்லாமே அவனுடைய ரீஜன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் ஹைதராபாத். ஓகேங்களா? அவன் யூஎஸ்லயும் வச்சிருப்பான். இது வந்து கேப்டவுன். இங்க பாருங்க இதெல்லாம் என்னது? இது அப்கமிங். கனடால அப்கமிங்ல வருது, அண்டர் ப்ராசஸ்ல. ஓகேங்களா? இன்னும் லான்ச் பண்ணல. அதே மாதிரி இங்க பாருங்க அப்லாண்டா இருக்கு இல்லையா? அங்கேயும் அப்கமிங்ல வரப்போகுது. ஓகேங்களா? ப்ரீவியஸா ஹைதராபாத்லயும் இப்படிதான் இருந்துச்சு. இப்பதான் லான்ச் பண்ணிருக்கேன். எப்ப லான்ச் பண்ணிருக்கான் பாருங்க, 2022 தான் லான்ச் பண்ணிருக்கான். அதுக்கு முன்னாடி நமக்கு வெறும் ஒரே ஒரு ரீஜன்ல தான் இருந்துச்சு. இந்தியாவுக்கு ஒரே ஒரு ரீஜன், அதுவும் மும்பைல மட்டும்தான் இருந்துச்சு. இப்பதான் 2 ரீஜன் வந்து. ஓகேங்களா? இது கிளியருங்களா? ஓகேங்களா? எவ்வளவு இது பண்ணிருக்காச்சு? சின்ன கிளியருங்களா? ஓ, ஜஸ்ட் ஐ ஸ்டாப் தேர். ஓகேங்களா? டுமாரோ நம்ம என்ன, டுமாரோ இஃப் நம்ம ஆல்ரெடி நம்ம விபிசி பார்த்துட்டோம். ஓகேங்களா? நம்ம முன்னாடியே முடிச்சிட்டா நெக்ஸ்ட் டாபிக்ஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட். ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கே நான் போட்டு புஷ் பண்ணா டெஃபினட்